2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்கள் வரை. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. தேவன் தாமே நாம் வாசித்த அவருடைய வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. பிரியமானவர்களே, இங்கே நாம் வாசித்த விசேஷமாக 15 to 17 வரை வேத வசனங்களுடைய பயன்கள் என்ன என்பதை நாம் பார்க்க முடியும். வேத வசனங்கள் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது. பவுல் இந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். முதல் பிரயோஜனம் என்ன என்று 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை, அதாவது முதலாவது இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவர்களாக நம்மை வேத வசனம் மாற்றுகிறது. சிறு வயதிலிருந்தே லோவிசாலும் ஐனிகேயாலும் தீமோத்தேயுக்கு கர்த்தருடைய வேத வசனங்களை கற்றுக் கொடுத்து வந்தார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலே தீமோத்தேயு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்து விசுவாசத்துக்குள்ளாக நடத்துகிறார். தீமோத்தேயு ரட்சிக்கப்படுகிறார். வேத வசனத்தை கேட்டதினாலே ஆவியானவர் அந்த வேத வசனத்தை கொண்டு அவருக்குள்ளாக விசுவாசத்தை துவக்குகிறார். அந்த நாளிலே தீமோத்தேயு ரட்சிக்கப்படுகிறார். ஆகவே ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவர்களாக தேவனுடைய வசனம் நம்மை மாற்றுகிறது. தேவனுடைய வசனம் இல்லாதபடி ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது. இன்றைக்கு அநேகர் பல விதங்களில் ரட்சிக்கப்படுகிறதாக சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, அதெல்லாம் உண்மையான ரட்சிப்பாக அமைய முடியாது. தேவனுடைய வித்தாக வேத வசனம் தான் இருக்கிறது. வேத வசனமே ஒரு மனிதனை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக மாற்றுகிறது. வேத வசனம் இல்லாதபடி எந்த மனிதனும் ரட்சிக்கப்பட முடியாது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை மிக மிக முக்கியமானது. அதனால்தான் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இது மனிதனுடைய சிந்தனை அல்ல, மனிதனுடைய ஞானம் அல்ல, இது தேவனுடைய மூச்சாக இருக்கிறது. இட் இஸ் காட் பிரீத். தேவனுடைய மூச்சு என்பதுதான் மூல பாஷையிலே தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். ஆகவே ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் வேத வசனங்கள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நாம் எல்லாருமே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறை எழுதுகிறது. நாம் வேதத்தை படிக்கும்போது ஏன் ஆவியானவர் இப்படிப்பட்ட நீண்ட பட்டியலை எழுதி வைத்திருக்கிறார் என்று நாம் அநேக நேரங்களில் ஆச்சரியப்படக்கூடும். சிலர் அந்த வேத பகுதியை கடந்து மற்ற பகுதிகளுக்கு போய்விடக்கூடும். ஆனால் பிரியமானவர்களே, ஒரு மனிதர் புதிய ஏற்பாட்டை வாங்கி முதலிலே இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறை படித்ததினாலே இவர்தான் உண்மையான தேவனாக இருக்க முடியும், ஏனென்றால் அவருடைய வம்ச வரலாறு மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று அறிந்து அவர் ரட்சிக்கப்பட்டதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நமக்கு அது வீணாக தோன்றும். ஆனால் ஆண்டவர் அந்த வேத வசனத்தை கூட எடுத்து ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும். பிரியமானவர்களே, சரித்திரத்தை படிப்பீர்களானால் நிறைய பேர் வேத வசனங்களினாலே ரட்சிக்கப்பட்டதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கிலாந்து தேசத்திலே ஒரு சிறு பிள்ளைகளுடைய மருத்துவமனையிலே ஒரு நர்ஸ் வேலை செய்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அதிக விரக்தி அடைந்தார்கள். உண்மையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற முடியாத நிலைமையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். பல்வேறு தத்துவ நூல்களை படித்தார்கள், பலவித
புத்தகங்களை படித்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் விரும்பக்கூடிய திருப்தி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த மருத்துவமனையிலே ஒரு நாளிலே ஒருவர் சென்று புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை அநேகருக்கு விநியோகித்தார். உடனே அந்த புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை எடுத்து அவர்கள் வாசிக்க ஆரம்பித்தார்கள். வாசிக்க ஆரம்பித்த உடனே ஆண்டவர் யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தின் மூலமாக அந்த நர்ஸோடு பேசினார். அந்த நாளிலே அந்த நர்ஸ் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் தேடின உண்மையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கண்டடைந்தார்கள். பிரேசில் தேசத்திலே ஒரு மனிதர் இருந்தார். அவர் புதிய ஏற்பாட்டை வாங்கினார். எதற்காக வாங்கினார் தெரியுமா? படிப்பதற்காக அல்ல, அதை தீயிட்டு கொளுத்துவதற்கு. ஆகவே என்ன செய்தார்? வீட்டிலே ஏற்கனவே தீ கொளுத்து விட்டு தான் கடைக்கே போனார். கடைக்கு போய் புதிய ஏற்பாட்டை வாங்கி கொண்டு வந்தபோது தீ அணைந்திருந்தது. உடனே தீ திரும்பமாக கொளுத்தினார். எதற்கு? இந்த புதிய ஏற்பாட்டை கொளுத்த வேண்டும். அந்த அளவிற்கு அவருக்கு இந்த வேதாகமத்தின் மேலே வெறுப்பு. உடனே அதை கொளுத்த ஆரம்பித்தார். அந்த புத்தகத்தை, புதிய ஏற்பாட்டை தூக்கி நெருப்பில் எரிந்தார். ஆனால் அது கருகவில்லை, எரியவில்லை. உடனே அதை எடுத்து கிழித்து போடலாம் என்று எடுத்த வேளையிலே புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மலைப்பிரசங்கம் அவருடைய கண்களிலே பட்டது. உடனே அதை தீயிலே போடாமல் நெருப்பை அணைத்து விட்டு வீட்டிற்கு சென்று இரவு முழுவதும் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார், புதிய ஏற்பாட்டை. காலையில் விடுகிற வேளையில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, வேத வசனம் அவரை சந்தித்தது, அவரை ரட்சித்தது. இப்படி பல்வேறு சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். அதே போல அகஸ்டின் என்ற ஒரு பெரிய தேவ ஊழியர் இருந்தார். பிரியமானவர்களே, அவர் மிக மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் ஒரு பார்க்குக்கு போயிருந்தார், பூங்காவுக்கு. அப்பொழுது ஒரு சின்ன பிள்ளை பாட்டு பாடிக்கொண்டிருந்தது. என்ன பாடல் என்றால், எடுத்து படி எடுத்து படி என்ற அர்த்தத்தோடு ஒரு பாடலை பாடிக்கொண்டிருந்தது. என்ன இந்த பிள்ளை இந்த மாதிரி பாடுகிறது என்று சொல்லி கீழே பார்த்தால் ஒரு புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு சில தாள்கள் இங்கும் அங்குமாக காற்றிலே அடித்து போய் கொண்டிருந்தது. உடனே அவர், இந்த பிள்ளை சொல்லியிருக்கிறதே எடுத்து படி என்று அவர் எடுத்து படிக்க ஆரம்பித்தார். அந்த நாளிலே ஆண்டவர் அவரோடு கூட அந்த வேத வசனங்கள் மூலமாக பேச ஆரம்பித்தார். அந்த நாளிலே அவர் தன்னுடைய மோசமான வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் மக்களை எப்படி ரட்சிப்பார் என்று நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு வசனம், ஆண்டவர் தன்னுடைய வசனங்களை கொண்டு பாவியினுடைய உள்ளத்திலே உணர்த்தலை கொடுக்கிறார். அவர்கள் தங்கள் பாவிகள் என்று உணரும்படியாக செய்கிறார். வேத வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய பாவத்தை சுட்டி காண்பிக்கிறார். அதனால்தான் யோவான் 16ஆம் அதிகாரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். எப்படி கண்டித்து உணர்த்துவார்? தன்னுடைய வேத வாக்கியங்கள் மூலமாக. எப்படி பவுல் தீமோத்தேயுவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நடத்த முடிந்தது? ஏற்கனவே அவனுடைய பாட்டியும் தாயும் அவனுடைய உள்ளத்திலே வேத வசனமாகிய வித்தை விதைத்து வைத்திருந்தார்கள். ஆகவே ஆண்டவரை குறித்து அறிவித்தவுடனே ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து தீமோத்தேயு ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, அதிகமாக ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்து இப்பொழுது பவுல் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் பவுலுடைய இடத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தீமோத்தேயு வளர்ந்திருக்கிறார். இதற்கெல்லாம் மூல காரணம் பரிசுத்த வேத எழுத்துக்கள். ஆகவே அதனுடைய முதல் பயன் என்னவென்றால், வேத வசனங்கள் நம்மை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவர்களாக மாற்றுகிறது. வேத வாக்கியம் இல்லாமல் மனிதர்கள் ரட்சிக்கப்படவே முடியாது. இரண்டாவது பயன் 17ஆம் வசனத்திலே வருகிறது. அவைகள் உபதேசத்துக்கும், டாக்ட்ரின். இன்றைக்கு உபதேசம் மிக மிக முக்கியமானது, டீச்சிங்ஸ். பவுலுடைய முறை என்னவென்றால், தான் எந்த நிருபத்தை எழுதினாலும் முதல் பகுதியிலே அவர் உபதேசத்துக்கென்று தான் ஒதுக்குவார். இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? டாக்ட்ரின்ஸ் ஆர் ட்ரை. உபதேசங்கள் மிகவும் வறட்சியாக இருக்கிறது, சலிப்பாக இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். இல்லை இல்லை, வேத வசனம் கொடுக்கப்பட்ட முதல் நோக்கம் என்னவென்றால், பிரியமானவர்களே, அது உபதேசத்தை நமக்கு போதிக்கிறது. தேவன் யார்? தேவனுடைய சுபாவங்கள் என்ன? மனிதன் யார்?
மனிதனுடைய சுபாவங்கள் என்ன, பாவம் என்றால் என்ன, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மை என்ன, அவருடைய மனுஷீக தன்மை என்ன, பரிசுத்த ஆவியானவர் யார், அவரை பற்றியதான உபதேசங்கள், வேதாகமத்தை பற்றியதான உபதேசங்கள், சபையை குறித்தான உபதேசங்கள், வருங்காரியங்களை குறித்தான உபதேசங்கள், இப்படி பல்வேறு உபதேசங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் 2 தீமோத்தேயுல பவுல் சொல்லும்போது உபதேச சட்டங்களை என்று சொல்லுகிறார். தீமோத்தேயு கையிலே பவுல் வேதாகம உபதேச சட்டங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது நீ அவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி என்று சொல்லுகிறார். வேதாகம உபதேச சட்டங்கள் ஒரு தலைமுறையினிடத்திலிருந்து அடுத்த தலைமுறை, அதாவது உண்மையுள்ள மனிதர்கள் கைகளிலே கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே வேத வசனம் நாம் உபதேசத்தை அறிந்து கொள்வதற்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அடுத்தது 17ஆம் வசனத்திலே 2வது வருகிறது, கடிந்து கொள்ளுதலுக்கும். வேத வசனம் வெறும் உபதேசத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, நம்மை கடிந்து கொள்ளக்கூடியது. நாம் எந்த பகுதியிலே தவறி இருக்கிறோம், வேத வசனங்கள் நம்மை கடிந்து கொள்ளும் போது நாம் அநேக நேரங்களில் பிரசங்கியாரை குறை சொல்லுகிறோம், பிரசங்கியார் மேல் கோபப்படுகிறோம். பிரியமானவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ராயபுரம் திருச்சபையிலே நான் அமர்ந்திருக்கிற வேளையிலே ஒரு வாட்ச் நைட் சர்வீஸ் ஆல்ஃபிரட் சோட் என்ற நியூசிலாண்டை சேர்ந்த ஒரு பெரிய தேவ ஊழியர் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னை குறித்து ஒன்றுமே தெரியாது. ஆனால் என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பெருமையை குறித்து ஆவியானவர் அவர் மூலமாக என்னை கடிந்து கொள்ளுகிறார். எனக்கு நன்றாய் தெரிகிறது, ஆண்டவரே மேடையில் நின்று என்னை கடிந்து கொள்ளுகிறார் என்று. உடனே அந்த பிரசங்கியாரிடத்தில் நான் சண்டைக்கு போவதா? இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் செய்கிறார்கள். பிரியமானவர்களே, பிரசங்கியாரிடத்தில் ஏன் சண்டைக்கு போக வேண்டும்? ஏன் வேத வசனம் நம்மை கடிந்து கொள்ளுகிறது? அந்த பாவம் நம்மிடத்தில் இருக்கும் பட்சத்தில் தான் நமக்கு அது குத்துகிறது. ஒருவேளை ஆவியானவர் விபச்சாரத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், கடிந்து கொள்ளுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் விபச்சாரம் இல்லை என்றால் அந்த வசனம் நம்மை கடிந்து கொள்ளாது, நமக்கு அதை குறித்து கவலை இல்லை. ஆனால் அந்த வேத வசனம் நம்மை கடிந்து கொள்ளுமானால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த விபச்சாரம் இருக்கிறது என்று அர்த்தம். நாம் பிரசங்கியாரிடத்தில் சண்டைக்கு போவதற்கு பதிலாக நாம் மனம் திரும்ப வேண்டும். பிரியமானவர்களே, நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு உதாரணத்தை மீண்டுமாக இந்த இடத்துல வலியுறுத்த விரும்புகிறேன். யோசியா ராஜா ஆட்சி செய்த நாட்களிலே நியாயப்பிரமாண புஸ்தகமானது தேவாலயத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. எவ்வளவு துக்ககரமான காரியம் பாருங்கள். தேவாலயத்தினுடைய பழுது பார்க்கிற பணி செய்யப்பட்ட போது அங்கே கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படியானால் மக்கள் அதை தொலைத்து போட்டார்கள். யோசியாவுக்கு முன்னாலே வந்த ராஜாக்கள் கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை குறித்து கவலைப்படவில்லை. அப்பொழுது சம்பிரதி எடுத்துக்கொண்டு வந்து ராஜாவின் சமூகத்திலே வாசிக்கிறான், அவ்வளவுதான். அவன் ஒன்றும் வல்லமையான பிரசங்கம் செய்யவில்லை, ராஜாவை கடிந்து கொண்டு பிரசங்கிக்கவில்லை. ராஜாவினுடைய இருதயத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். உடனே அந்த ராஜாவினுடைய இருதயம் உடைந்தது. அவன் வஸ்திரத்தை கிழிக்கிறான், தன்னை தாழ்த்துகிறான், அழுகிறான். இதெல்லாம் ஒரு ராஜா செய்ய வேண்டுமா? என்ன செய்திருக்கலாம் யோசியா? என்ன துணிச்சல் உங்களுக்கு! நான் யார் தெரியுமா? நான் ராஜா. என்னிடத்தில் வந்து என்னை கடிந்து கொள்வதற்கு வேத வசனத்தை படிக்கிறீர்களா? எவ்வளவு தைரியம்! இவனை பிடித்து வெட்டுங்கள் என்று ராஜா சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை யோசியா. தன்னை தாழ்த்தினான். வேத வசனம் தன்னை கடிந்து கொண்டவுடனே, ஓ, கர்த்தருடைய கோபம் இந்த தேசத்தின் மேல் மகா பயங்கரமாக இருக்கிறது என்று தன்னை தாழ்த்தி பாவரிக்கை செய்து அழுதான். உள்தாள் என்ற பெண் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசினார். அவனுடைய நாட்களிலே நியாய தீர்ப்பு வராதபடி கர்த்தர் நியாய தீர்ப்பை நிறுத்தினார் ஒரு ராஜாவினுடைய மனம் திரும்புதலினாலே. பிரியமானவர்களே, அவனுடைய குமாரன் யோயாக்கிம் சில ஆண்டுகளுக்கு பின்பதாக ஆட்சிக்கு வருகிறான். அவன் என்ன செய்கிறான்? நெருப்பை மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். தேசத்தின் மேலே கர்த்தருடைய கோபம் இருக்கிறது, தேவனுடைய ஆக்கினை வருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. ஆனால் இந்த ராஜாவோ குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த தேசத்துக்கு கடிந்து கொள்ளக்கூடிய வசனங்களை கொடுக்கிறார். அவன் பாரூக் என்பவன் மூலமாக கொடுத்து அனுப்புகிறான். அப்பொழுது ராஜாவின் சமூகத்திலே அந்த கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறது.
உடனே இந்த ராஜா அவனுடைய தகப்பனாரை போல தன்னை தாழ்த்தி மனம் திரும்பி கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விட்டு திரும்பி இருக்க வேண்டும் அல்லவா? இவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த சூரி கத்தியினாலே எடுத்து கர்த்தருடைய வார்த்தையை அறுத்து நெருப்பிலே போட்டான். என்ன பயங்கரம் பாருங்கள். தகப்பனார் வேறு விதமாய் நடந்து கொள்கிறார், நியாய தீர்ப்பு விலக்கப்படுகிறது. அவனுடைய குமாரனாகிய யோயாக்கிம் அந்த ராஜா கர்த்தருடைய வேத வசனத்திற்கு பயப்படவில்லை. அவனாகிலும் அவனுடைய ஜனங்களாகிலும் கர்த்தருடைய வேத வசனத்துக்கு பயப்படவில்லை. எவ்வளவு பயங்கரமானது! கடின இருதயம் உள்ளவர்கள். பிரியமானவர்களே, தாவீது ராஜா கூட தன்னுடைய இருதயத்தில் கடினமாய் இருந்தார். ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவரிடத்திலே கதை சொல்லி அந்த கதையின் மூலமாக நீயே அந்த மனுஷன் என்று சொன்ன உடனே ராஜா தன்னை தாழ்த்தினான். ஒருவேளை அந்த நாளிலே நாத்தானை ராஜா கொன்று போட்டிருக்கலாம். ஆனால் கடிந்து கொள்ளப்பட்ட போது தாவீது மனம் திரும்பினான். பிரியமானவர்களே, அதனாலே கர்த்தருடைய கோபம் அவனை விட்டு நீங்கினது. அவன் செய்த பாவத்தினாலே அவனுக்கு விபச்சாரத்தில் பிறந்த குழந்தை மரித்து போனது உண்மை. அதனுடைய விளைவுகள் அவன் குடும்பத்தில் வந்தது உண்மை. ஆனால் அவன் கர்த்தருடைய கோபாக்கினிலிருந்து தப்பித்தான். காரணம் என்ன? கடிந்து கொள்ளுதலுக்கு ராஜா சரியான விதத்தில் நடந்து கொண்டான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்திலே நமக்கு கடிந்து கொள்ளும்படியாக வரும்போது நாம் நம்மை தாழ்த்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மேல அன்பாயிருக்கிறதுனால தான் நம்மை கடிந்து கொள்ளுகிறார். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். யாரிடத்தில் அன்பாயிருக்கிறாரோ அவர்களைத்தான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். நீ ஜாக்கிரதையை மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களை, கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளுகிறார் என்றால் நம்மேலே கோபத்தோடு அவர் செய்கிறது அல்ல, நம்மேலே வைத்திருக்கிற அன்பினாலே தான் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் அவர் தண்டிக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்மை தண்டிக்கிறார் என்றால், நம்மை கடிந்து கொள்ளுகிறார் என்றால் நம்மேல அன்பாயிருக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதல், நாம் மனம் திரும்புவதற்கு ஏதுவாகவே கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். கடிந்து கொள்ளுதல் அவருடைய போதிக்கக்கூடிய ஒரு முறை. ஆகவே நாம் அதை அன்புள்ள வார்த்தைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் சீர்திருத்தலுக்கும் நம்மை சரியான பாதையில கொண்டு வருவதற்கு. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று நமக்கு பின்னாலே சொல்கிற சத்தம் வரும். கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் வரும்போது தான் கர்த்தர் சரியான பாதையை நமக்கு காண்பிக்கிறார். நாம் போய்கொண்டிருக்கிற பாதை சரியில்லை என்றால் கர்த்தர் அங்கே சொல்லுகிறார், நிறுத்து, இந்த பாதை சரியல்ல என்று கர்த்தர் சொல்வாரானால் நிறுத்தி கர்த்தரிடத்தில் நாம் திரும்பும் போது கர்த்தர் நம்மை நேர் பாதையில நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீர்திருத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், தாவீது சவுலிடத்தில் தப்பி தப்பி பல இடங்களுக்கு ஓடி போகிறான். அவன் ஏற்கனவே இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் இன்னும் சிங்காசனத்திற்கு வரவில்லை. காரணம் என்னவென்றால் சவுல் ராஜா இன்னும் சிங்காசனத்தில் இருக்கிறான், அவனை கொல்ல வகை தேடுகிறான். இதனாலே தாவீது என்ன செய்தான்? ஒரு கட்டத்தில் தவறு செய்தான். தன்னுடைய கூட்டாளிகள் எல்லாரோடு கூட அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய மனைவிகள், தன்னுடைய குடும்பத்தார், அவனுடைய கூட்டாளிகளுடைய குடும்பத்தார் எல்லாரையும் சிக்லாக் என்ற பட்டணத்தில் வைத்துவிட்டு இவர்கள் எல்லாம் பெலிஸ்தருக்கு உதவி செய்ய போகிறார்கள். என்ன பரிதாபம் பாருங்கள். பிரியமானவர்களே, இவன் இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சவுல் மரித்தால் அடுத்து இஸ்ரவேலுக்கு ராஜா தாவீது தான். ஆனால் இவன் யாருக்கு உதவி செய்ய போகிறான்? இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பெலிஸ்தர்களுக்கு உதவி செய்ய போகிறான். இது தவறான பாதை. கர்த்தரிடத்தில் இவன் ஆலோசனை கேட்கவில்லை. தான் சவுலிடத்திலிருந்து தப்பித்தால் போதும் என்று நினைத்து போகிறான். நடந்தது என்ன? அந்த பெலிஸ்தியர்களுடைய பிரபுக்கள் எல்லாம் இவனை விரும்பவில்லை. இவனை குறித்து தானே பாடினார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று. ஆகவே இவன் நம்மோடு கூட வரக்கூடாது என்று சொன்னார்கள். ஆகவே அவன் பெலிஸ்தர்களுக்கு உதவி செய்ய முடியாமல் அவன் திரும்பி வந்து பார்த்தால் அமலேக்கர் படையெடுத்து சிக்லாக் என்ற பட்டணத்தை பிடித்தார்கள். அந்த பட்டணத்தை சுட்டெரித்தார்கள். அவனுடைய மனைவிகள், பிள்ளைகள், அவனுடைய கூட்டாளிகளுடைய மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். தாவீதுக்கு ஏற்கனவே அவமானம். என்ன? பெலிஸ்திய பிரபுக்கள் அவனை வரக்கூடாது என்று சொன்னார்கள். இதுவே பாதி வேதனை.
இந்த வேதனையில் திரும்பி வந்து பார்த்தால் அவனுடைய வீட்டிலே மனைவிகள் இல்லை, பிள்ளைகள் இல்லை. அவனுடைய கூட்டாளிகள் வந்து பார்த்தால் அவர்களுடைய மனைவிகள் இல்லை, பிள்ளைகள் இல்லை. அவர்களெல்லாம் மன கிளேசத்தினாலே தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். காரணம் என்ன? கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை. ஆண்டவரே, நான் பெலிஸ்தரிடத்தில் போகலாமா என்று கேட்டிருந்தால் கர்த்தர் சொல்லியிருப்பார், போகாதே என்று சொல்லியிருப்பார். இவன் ஆலோசனை கேட்கவில்லை. இவன் தன்னுடைய சொந்த புத்தியை பயன்படுத்தி போனதுனாலே வந்த விளைவு என்ன? தவறான பாதையில் போனான், நஷ்டம் வந்தது. இப்பொழுது புரிந்து கொண்டான் தாவீது, ஓஹோ, நாம் செய்த தவறு என்ன. அப்போ ஏபோத்தை கொண்டு வந்து கர்த்தருடைய சித்தத்தை தேட ஆரம்பித்தான். ஆண்டவரே, நான் அமலேக்கரை பின்தொடரலாமா? நான் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வேனா என்று கேட்டபோது கர்த்தர் சொன்னார், நீ பின்தொடர்ந்து போ, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். கர்த்தர் சொன்னபடியே அவன் போனான். தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். பிரியமானவர்களே, சீர்திருத்தினார் கர்த்தர். கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக சீர்திருத்தினார். தாவீதே சீர்திருத்தப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாக சீர்திருத்த வேண்டும். சரியான பாதையில் சில நேரங்களில் ட்ராக்கை விட்டு நாம் தவறி போகிறோம், பாதையை விட்டு சற்று விலகி போகிறோம். பாருங்கள், அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆசியா கண்டத்தில், ஆசியா கண்டம் என்று சொல்லக்கூடாது, சிறிய ஆசியா, இன்றைக்கு துருக்கி நாடு, அங்கே அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஆவியானவர் 3 திசைகளிலே வழியை அடைக்கிறார். எங்கு போனாலும் தடை உண்டாகிறது. பவுலுக்கு ஒன்று புரியவில்லை, ஏன் ஆண்டவர் தடை செய்து கொண்டே இருக்கிறார்? மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் நின்று எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கள் என்று கேட்பதாக தரிசனம் கண்டான். உடனே புரிந்து கொண்டான், ஆண்டவர் தன்னை மக்கதோனியா தேசத்துக்கு அழைக்கிறார் என்று அறிந்து கொண்டு ஆசியா விட்டு ஐரோப்பாவுக்கு போகிறான். அங்கே முதல் போன பட்டணம் பிலிப்பி பட்டணம். அங்கே லீதியால் ரட்சிக்கப்படுகிறாள். திருச்சபை உருவாகிறது. ஐரோப்பாவிலே சபைகள் உருவாகிறது. பார்த்தீர்களா பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை சீர்படுத்தும் போது நாம் அதற்கு இணங்கி கொடுக்க வேண்டும். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் அதற்கு நம்மை சீர்படுத்திக் கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். வேத வசனம் கண்ணாடி போன்றது. காலையில் எழுந்த உடனே நேரம் எங்கே போகிறோம்? கண்ணாடியில் பார்க்கிறோம். இரவில் தூங்கி தலையெல்லாம் கலைந்து போயிருக்கிறது, முகமெல்லாம் சீரற்றதாக இருக்கிறது. உடனே தண்ணீர் எடுத்து முகம் கழுவுகிறோம், சீப்பு எடுத்து தலையை சீர்படுத்துகிறோம். சீர்படுத்தாமல் யாராவது நம்ம வீட்டில் வந்து பார்க்கும்போது வெளியில் வந்து பார்ப்போமா? இல்லை இல்லை, கொஞ்சம் வந்துடுறங்கன்னு சொல்லி நம்மை நாமே கண்ணாடியிலே நம்முடைய உண்மையான ரூபத்தை பார்த்து நம்மை சீர்படுத்தி கொண்டு நாம் பின்னாலே மக்களை வந்து சந்திப்போம். அதை போல வேத வசனமாகிய கண்ணாடி நம்மை சீர்படுத்துவதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீர்திருத்தலுக்கும் அடுத்தது நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. நீதியை படிக்க வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீதியுள்ள வாழ்க்கை. ஊழல் நிறைந்த வாழ்க்கை அல்ல, பொய்யான வாழ்க்கை அல்ல, திருட்டுத்தனம் பண்ணுகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. வேத வசனம் படிப்பதே பிரசங்கம் செய்வதற்கு அல்ல. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் வேத வசனத்தை படிப்பதும் மற்றவர்களுக்கு போதிப்பதற்கு, பிரசங்கிப்பதற்கு. இல்லை 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 இல்லை, இந்த 4 காரியத்தில் எங்கேயுமே அது வரல. நாம் எந்தெந்த காரியங்களிலே அநீதியாய் நடந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் நீதிபரர், அவர் நீதி உள்ளவர். அவர் நீதி உள்ளவராயிருக்கிறது போல நாமும் என்ன செய்ய வேண்டும்? நீதியை செய்யும்படி வேதம் எதிர்பார்க்கிறது. நாம் நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவன் அநீதியுள்ள வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கவில்லை. நீதியை செய்யாமலும் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் பிறந்தவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, எது சரி? இதுதான் சரி. எது சரி? வேதம். யாராவது ஒருவர் வந்து இதுதான் சரி என்று சொன்னால் அது சரியா இல்லையா என்று தீர்மானிக்கக்கூடிய உரிமை வேதாகமத்துக்கு மட்டுமே இருக்கிறது. பவுல் பிரசங்கித்தார், பெரேயா பட்டணத்தார் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை அனுதினமும் ஆராய்ந்தார்கள். இன்றைக்கு நமக்கு இன்டர்நெட் இருக்கிறது, பைபிள் அப்ளிகேஷன் இருக்கிறது, வேதாகமம் நம்முடைய கைகளிலே மிக நேர்த்தியாக அச்சடிக்கப்பட்டு நம்முடைய வசதிக்கு ஏற்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பதில்லை. ஆனால்
பவுல் பிரசங்கித்த நாட்களிலே இன்றைக்கு இருப்பதை போல மின்சாரம் கிடையாது. வேதாகம் இன்றைக்கு கிரமமாக அச்சடிக்கப்பட்டு மிக நேர்த்தியாக நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டதை போல அந்த நாட்களிலே கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் விளக்கை கொளுத்தி அந்த தோல் சுருள்களை அவர்கள் எவ்வளவு கிரமமாக ஆராய்ந்திருப்பார்கள். யோசித்து பாருங்கள், பவுல் பிரசங்கிப்பது வேதத்திற்கு ஒத்திருக்கிறதா? பவுலுடைய பிரசங்கத்தையே இப்படி ஆராய்ந்தார்கள் என்றால் பிரியமானவர்களை நாம் எவ்வளவு ஆராய வேண்டும். அதனாலே நடந்த விளைவு என்ன தெரியுமா? அவர்கள் பெரிய வேத பண்டிதர்களாய் மாறினார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. தெசலோனிக்கேயர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். அதுதான் அவர்கள் வேதத்தை ஆராய்ந்ததனுடைய விளைவு. இன்றைக்கு வேதத்தை படிக்கிறோம் என்று சொல்லுகிறவருடைய அநேகருடைய தலை பெருத்து போயிருக்கிறது, மண்டை கர்வம். பிரியமானவர்களே, அதனால என்ன பயன்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்படிப்பட்ட மக்களால் தான் திருச்சபைக்கு பிரச்சனை. அவர்கள் தலைவலி கொடுக்கக்கூடியவர்கள். அப்படி இல்லை, வேத வசனத்தினாலே நாம் நற்குணசாலிகளாய் மாற வேண்டும். மாறாவிட்டால் நம்முடைய வேத அறிவு பயனற்றது. என்னால் எவ்வளவு கிரமமாய் பிரசங்கிக்க முடியும் தெரியுமா, எனக்கு எவ்வளவு வேத அறிவு இருக்கிறது தெரியுமா என்று நாம் காண்பிப்பதற்கு அல்ல பிரியமானவர்களே. நாம் எவ்வளவுக்கு அதிகமாய் நாம் படிக்கிறோமோ, எவ்வளவுக்கு அதிகமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரோ அவ்வளவுக்கு அதிகமாய் நம்மை தாழ்த்த வேண்டும். அவ்வளவுக்கு அதிகமாய் நம்முடைய உள்ளான சுபாவம் மாற வேண்டும். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, வேத வசனம் நம்மை மாற்றாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பயனும் இல்லை. இன்னொரு உதாரணத்தை வேதத்திலிருந்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் குழந்தையாக பெத்லகேமிலே பிறந்தார். கிழக்கிலே சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்தார்கள். யூதருக்கு ராஜா ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று அறிந்து கொண்டார்கள். நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்தவர்கள் சற்று தங்களுடைய சுயஞானத்தை பயன்படுத்தினார்கள். என்ன பயன்படுத்தினார்கள்? ராஜா எங்கே இருப்பார்? அரண்மனையில். ஆகவே அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். நட்சத்திரத்தை மட்டும் பின்பற்றி போயிருந்தால் அவர்கள் நேராக பெத்லகேமுக்கு கொண்டு போயிருக்கும். கிறிஸ்து பிறந்த இடத்திலே கொண்டு போய் அந்த இடத்துல நட்சத்திரம் நின்றிருக்கும். அவர்கள் மேசியாவை, யூதரின் ராஜாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசித்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் செய்த தவறு, நேராக எருசலேமுக்கு வந்தார்கள். வந்து யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள். உடனே வேதத்தில் வாசிக்கிறோம், எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஐயோ பரிதாபம்! ஏன் கலக்க வேண்டும்? சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். எருசலேம் நகரம் விழா கோலம் பூண்டிருக்க வேண்டும். ஓம் மேசியா பிறந்திருக்கிறார். உடனே இந்த ஏரோதுக்கு கலக்கம் வந்தது. அவன் உடனே வேத பாரகரை அழைத்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று கேட்டான். அவனுக்கு புரிந்தது கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அவனுக்கு இருக்கிற அறிவு கூட அன்றைக்கு பரிசேயர்களுக்கு, சதுசேயர்களுக்கு, வேத பாரகர்களுக்கு, பிரதான ஆசாரியர்களுக்கு இல்லை. என்ன பரிதாபம்! அவர்கள் உடனே சொன்னார்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே அவர் பிறப்பார். உடனே என்ன செய்திருக்க வேண்டும்? எல்லாரும் வாருங்கள், நாம் எல்லாரும் போய் கிறிஸ்து பிறந்திருக்கிறார், அவர் பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார், போய் பார்ப்போம் வாருங்கள் என்று எல்லாரும் புறப்பட்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் யாரும் புறப்பட்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கவில்லை. அவர்களுடைய வேத அறிவு அவர்களை தாழ்த்தவில்லை, கிறிஸ்துவை வந்து பணிந்து கொள்ளும்படியாக செய்யவில்லை. மாறாக இந்த சாஸ்திரிகள் மட்டுமே புறப்பட்டு வந்தார்கள். பிறகு மேய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் தரிசனமானார்கள். மேய்ப்பர்கள் வந்து அவர்களை பணிந்து கொண்டார்களே அல்லாமல் ஒரு வேத பாரகனாவது, ஒரு பரிசேயனாவது, ஒரு சதுசேயனாவது, பிரதான ஆசாரியர்களாவது வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டதாக நாம் வாசிக்கவில்லை. பிரியமானவர்களே, எவ்வளவு பரிதாபம்! உடனே பதில் சொன்னார்கள். யூதேயாவில் உள்ள பெத்லகேமே, பெத்லகேம்ல தான் கிறிஸ்து பிறப்பார் என்ற அறிவு இருந்தது. ஆனால் அந்த அறிவு கிறிஸ்துவை பணிந்து கொள்ளும்படி அவர்களை செய்யவில்லை. பிரியமானவர்களே, அப்படி நம்மை மாற்றிவிடக்கூடாது. அதனால்தான் நீதியை படிப்பிதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இதனுடைய விளைவு என்ன என்பதைத்தான் 16ஆம் வசனத்தின் 2ஆம் பாகத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அப்போ தேவனுடைய மனுஷன், மேன் ஆஃப் காட். இந்த தீமோத்தேயுவை அடிக்கடி இவர் தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆவியானவர் நம்மை குறித்து சொல்ல வேண்டுமானால் தேவனுடைய மனுஷனே என்று சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, நம்மை யாராவது பார்த்து தோ பாருங்கள் தேவனுடைய மனுஷன் போகிறார் என்று நம்மை சொல்ல முடியுமா?
பிரியமானவர்களே, தேவனுடைய மனிதன் என்னவாக தேறினவனாக வேண்டும், ப்ரிப்பேர்ட், ஆயத்தமாக, நிறைவுள்ளவனாக இருக்க வேண்டும். எதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும்? எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. எல்லா நற்கிரிகளை செய்வதற்கு வேத வாக்கியம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. பெரிய பிரசங்கியாவதற்கு என்று ஆவியானவர் இங்கே எழுதவில்லை. வேத வசனத்தினை கொண்டு நாம் பிரசங்கிக்க வேண்டும். அடுத்த அதிகாரத்தில் அதை குறித்து அவர் சொல்லுகிறார். ஆனால் பிரதானமாக நற்கிரிகளை, எந்த நற்கிரிகளை செய்ய தகுதி உள்ளவனாக நம்மை மாற்றும்படி. பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டது நற்கிரிகளினால் அல்ல. அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. எந்த மனுஷனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. எந்த நற்கிரிகளை செய்து நாம் ரட்சிப்பை பெற முடியாது. இது இலவசமாய் கொடுக்கிறார் ஆண்டவர். ஆனால் நற்கிரிகளை செய்யும்படிக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாயிருக்கிறோம். நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? நற்கிரிகளை செய்வதற்கு. ஆனால் இன்றைக்கு வருந்தக்கூடிய விஷயம், துர்க்கிரியைகள் தான் அநேக நேரங்களில் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நோக்கத்துக்கு எதிர்மாறானது. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை காண வேண்டும். கண்டு யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. பிரியமானவர்களே, இந்த 3 நிருபங்கள் பவுல் எழுதினார். 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து. இதிலே நற்கிரியை என்ற வார்த்தை நிறைய பயன்படுத்தி இருக்கிறார். பெண்கள் எப்படி தங்களை அலங்கரிக்க வேண்டுமாம் தெரியுமா? தேவ பக்தியுள்ள ஸ்ரீகள் என்று சொல்லிக்கொள்ள விதமாக நற்கிரிகளினால் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பெண்களுக்கு அலங்காரம் என்ன? நற்கிரிகள். பிரியமானவர்களே, துர்காள் என்ற பெண்ணை குறித்து நாம் வாசிக்கிறோம் வேதத்தில், இல்லையா? துர்காள் மரித்து போய் மேலறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுது விதவைகளெல்லாம் பேதுரு வந்தவுடனே அவரை சூழ்ந்து அவர்கள் உயிரோடு இருந்தபோது தங்களுக்கு கொடுத்த காரியங்களை காண்பித்தார்கள். ஒருவேளை நாம் மரிக்கும் போது எத்தனை பேர் வந்து நாம் செய்த நற்கிரிகளுக்காக நம்மை குறித்து சாட்சி சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் விசுவாசிகளாக நாம் கூட பணத்தை, பிரியமானவர்களே, கஞ்சத்தனம் செய்ய விரும்புகிறோம். சேமிக்கலாம், தவறில்லை, கஞ்சர்களாக இருக்கக்கூடாது. ஆனால் வருந்தக்கூடிய விஷயம், அநேகர் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு கஞ்சர்களாக இருக்கிறார்கள். வெறும் வார்த்தையினால் அறிவித்து மக்களை சந்திக்கலாம் என்று நினைக்கிறார்கள். பிரியமானவர்களே, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு அநீதியான உலக பொருளினாலே சிநேகிதரை சம்பாதியுங்கள். நீங்கள் மாளும்போது நித்திய வீட்டிலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. அப்போ நாம் மரிக்கும்போது நமக்கு முன்னாலே நிறைய பேர் போயிருப்பார்கள். யார் அவர்கள்? நம் மூலமாய், நம்முடைய பணத்தின் மூலமாய், நம்முடைய சுவிசேஷத்தின் மூலமாய், நம்முடைய நற்கிரிகள் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட அநேகர் பரலோகத்தில் இருக்கும்போது நாம் போகும்போது அவர்கள் வரவேற்க வேண்டும். ஐயோ சகோதரனே, சகோதரியே, உங்கள் மூலமாக அல்லவோ நான் நரகத்திலிருந்து வெளியே வந்து இங்கே இருக்கிறேன் என்று எத்தனை பேரை நாம் பரலோகத்தில் நாம் பார்க்க முடியும்? எத்தனை பேர் நம்மை வரவேற்க முடியும்? பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் மூலமாக எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், thou shalt be a blessing. வெறும் ஆசீர்வாதத்தை உனக்கு பதுக்கி வைக்கிறதுக்கு கொடுக்கல ஆபிரகாமே. உன் மூலமாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதனால் தான் அவர் யுத்தத்திலே வெற்றி பெற்று வரும்போது சோதோமின் ராஜா பொருட்களை கொடுத்த போது தட்டி விட்டார். வேண்டாம், அதன் மேலே அவருக்கு ஆசை இல்லை. பார்த்தீர்களா? இன்றைக்கு நம்ம நோன்னு சொல்லுவோமாங்க, இல்லைன்னு சொல்லக்கூடிய மனசு இருக்கா? இல்லை இல்லை, வேண்டான்னு சொல்லணும், அதே நேரத்தில் கொடுக்கணும். வாங்குகிறதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம். அப்படிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாக நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். சுவிசேஷங்களிலே வாசிக்கவில்லை, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே வாசிக்கிறோம். நாம் நற்கிரியைகளுக்கு பெயர் பெற்றவர்களாக இருக்கிறோமா? பிரியமானவர்களே, நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அங்கே கொர்நேலியு என்ற ஒரு 100க்கு அதிபதி இருக்கிறான். அவர் என்ன செய்கிறான்? படைத்தலைவன், 100க்கு அதிபதி, ரட்சிக்கப்படாத மனிதன்.
ரட்சிக்கப்படாத மனிதனுடைய ஜெபமும் தான தர்மங்களும் தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டினதாக நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்கள், அவன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் தான தர்மங்கள் செய்து கொண்டிருக்கிறான். நாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்க மனசு வருதா? பிரியமானவர்களே, நமக்கு மனது வருகிறது இல்லை. நாம நமக்காகவே வைத்துக் கொள்ள விரும்புகிறோம். பாருங்கள், அவனுடைய தான தர்மங்கள் தேவனுடைய சமூகத்திலிருந்து எட்டினது. ஆண்டவர் என்ன செய்தார்? தேவ தூதனை அனுப்புகிறார். இப்போ பார்ப்பா, அங்கே கொர்நேலியுன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் யாருன்னா மிலிட்டரி ஆபீசர். அவன் தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவன் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறான். அவனுடைய தான தர்மங்கள் என்னுடைய சமூகத்தில் வந்து எட்டுகிறது. பிரியமானவர்களே, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் விரும்புகிற பலி என்ன தெரியுமா? வெறும் ஸ்தோத்திர பலி மட்டுமல்ல. அநேக நேரங்களிலே நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியிட்டால் மட்டும் போதும் என்று நாம் செய்கிறோம், லிப் சர்வீஸ். பிரியமானவர்களே, அது நல்லதுதான். தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செய்வது நல்லதுதான். ஆனால் தேவனுக்கு விருப்பமான பலிகள் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நீங்கள் படிப்பீர்களானால் இந்த இரண்டுமே சேர்ந்து சொல்லப்பட்டிருக்கும். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அங்கே முடிந்து விடவில்லை, பின்னாலே தொடர்கிறது. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, வேத வசனம் எதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது? நற்கிரிகள், எந்த நற்கிரியை செய்ய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் போது என்ன நோக்கத்தோடு மரித்தார் தெரியுமா? என்னோடு கூட தீத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அவர் எதற்காக தம்மை ஒப்புக் கொடுத்தார் என்பதை 14ஆம் வசனத்தில் சொல்கிறார். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும். அவர் எதற்காக நம்மை சகல அக்கிரமங்களிடம் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக மாற்றுவதற்கு, நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் விஷயம் அதோடு முடியவில்லை, தொடர்ந்து போகிறது. மீட்டு கொண்டு கமா தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் கமா நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி. நிறைய நேரங்களில் இந்த நற்கிரியைகள் என்ற வார்த்தையை நாம் கண்டு காணாமல் போகிறோம். நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், நம்ம செலக்டிவ் ரீடிங் தான் பண்ணுறோம். எல்லாம் வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் இங்கே பவுல் என்ன சொன்னார்? வேத வாக்கியங்கள் எல்லாம், ஆல் ஸ்கிரிப்சர்ஸ், முழு வேதாகமம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரை முழு வேதாகமம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பவுல் என்ன சொல்கிறார்? இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். இதுதான் நீ பேசணும்னு சொல்லியிருக்கிறார் தீத்துவினிடத்தில். பிரியமானவர்களே, நற்கிரியை என்று நம்முடைய சபைகளில் இன்னைக்கு சொன்னா உடனே சுயநீதின்னு சொல்றாங்க. இல்லை இல்லை, சுயநீதி என்பது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாலே நற்கிரியைகளினாலே நாம் ரட்சிக்கப்பட முற்படும் போது அது சுயநீதியாய் மாறுகிறது. பிரியமானவர்களே, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நம்முடைய நற்கிரியைகளோ சுயநீதியோ உதவாது. ரட்சிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால், அவருடைய இரத்தத்தினால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டது நம்முடைய இஷ்டப்படி வாழ்வதற்கு அல்ல, கஞ்சர்களாய் வாழ்வதற்கு அல்ல, உதாரத்துவமாய் கொடுப்பதற்கு, நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை மாற்றுவதற்கு, நம்மை சுத்திகரிப்பதற்கு. இது நம்முடைய சுபாவம் கிடையாது. தேவன் இதற்காகவும் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதே தீத்து புத்தகத்திலே நாம் பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பாருங்கள். 3:14 நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரிகளை செய்ய பழகட்டும். பிராக்டிஸ் பண்ணுங்கன்றார். நற்கிரிகளை செய்ய
பழகுங்க. தேவனுடைய பிள்ளைகள் நற்கிரியைகளை செய்யும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்க, இதே 3 அதிகாரம் தீத்து 3:1 பாருங்கள். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நற்கிரிகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும். அவர்களுக்கு நினைப்பூட்டு, நற்கிரிகளுக்கு உன்னையே நீ மாதிரியாய் காண்பித்து. இப்படி பல்வேறு இடங்களிலே நற்கிரிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வேத வசனம் நமக்கு எதற்கு தகுதிப்படுத்துகிறது? நாம் வேதத்தை நன்றாய் பயின்றிருக்கிறோம், ஆவியானவராலே நன்றாய் போதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அதனுடைய விளைவு நாம் ஒரு பெரிய வேத பண்டிதர்களாக மாறினோம் என்பது அல்ல. பவுல் 16ஆம் வசனத்திலே அதைத்தான் சொல்லுகிறார். திரும்பவும் அதை வாசிக்கிறேன். வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக? தேவனுடைய மனுஷன் தேறினவனாக, ஃபர்னிஷ்ட், தயாராகுவதற்காக, முழுமை பெறுவதற்கு, எந்த நற்கிரிகளை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அதுக்குத்தான் வேத வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நல்லவனாய் மாற்றி என்னை நற்கிரிகளை செய்வதற்கு தகுதியுள்ளவனாக மாற்றும்படிதான் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. நான் எவ்வளவு தூரம் மாறி இருக்கிறேன்? வேத வசனம் என்னை மாற்றி இருக்கிறதா? பல தேவனுடைய மக்கள் முற்காலத்தில் எப்படி இருந்தார்கள், அவர்கள் எப்படி மாறினார்கள் என்பதை நான் செய்தியின் ஆரம்பத்திலே சொன்னேன். அதே போல ஜான் வெஸ்லி என்ற ஒரு பெரிய தேவ ஊழியர், அவரும் கூட ஒரு முறை ஒரு திருச்சபையிலே இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தின் முகவுரை படித்த போதுதான், இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை வாசித்த போதுதான் அவருடைய உள்ளத்திலே ஆவியானவர் பெரிய கிரியை செய்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து அன்றைக்குத்தான் அவர் ரட்சிக்கப்பட்டதாக சரித்திரம் சொல்லுகிறது. அவர் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாறினது. பிரியமானவர்களே, அவரை கொண்டு ஆண்டவர் அநேகரை ரட்சிக்க தீர்மானம் கொண்டார். அதே போல ஜான் நியூட்டன் என்பவர் அமேசிங் கிரேஸ் என்ற ஒரு பாடலை பாடினவர். அவரும் மிக மோசமான நிலைமையில் இருந்தவர். ஆண்டவருடைய வேத வசனம் அவரை சந்தித்த பிறகுதான் அவர் பாடினார், அமேசிங் கிரேஸ் தட் சேவ்ட் எ ரிச் லைக் மீ. இவ்வளவு மோசமான பாவியாகி என்னை தேவனுடைய ஆச்சரியமான கிருபை ரட்சித்திருக்கிறது என்ற பாடல் பாடினார். ஆனால் பாடின பின்பு பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கையாக இல்லை, மாறி இருக்கிறது. அந்த காலத்திலெல்லாம் வாலிபர்கள் என்ன பாடுவோம் தெரியுமா? Things I used to do, I do them no more. Great change since I was reborn. பெரிய மாற்றம் உண்டானது நான் மறுபடியும் பிறந்ததினாலே. ஆகவே நான் முன்பு செய்து வந்த காரியங்களை இப்பொழுது செய்வதில்லை. Things I used to see, I see them no more. இதுவரையும் நான் பார்த்து வந்த காரியங்கள் இனிமேல் பார்ப்பதில்லை. ஏனென்றால் நான் மறுபடியும் பிறந்ததினாலே எனக்குள்ளாய் மாற்றம் வந்திருக்கிறது. பிளேஸ் ஐ யூஸ்ட் டு கோ, ஐ கோ தேர் நோ மோர். நான் இதுவரைக்கும் போன இடங்களுக்கு இனிமேல் நான் போகிறதில்லை. ஏனென்றால் நான் மறுபடியும் பிறந்ததினாலே என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. பிரியமானவர்களே, வேத வசனம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நாம் அந்த வேத பாரகர், சதுசேயர், பரிசேயர், பிரதான ஆசாரியர்களைப் போல இருக்கக்கூடாது. எந்த சூரியன் ஐஸ்கட்டியை உருக்குகிறதோ அதே சூரியன் தான் களிமண்ணை கடினமாக்குகிறது. நாம் களிமண்ணா இருக்கிறோமா அல்லது பனியை போல உருகுகிறோமா என்பதுதான் நம்முடைய கையில் இருக்கிறது. சூரிய ஒளி ஒன்றுதான், சூரிய உஷ்ணம் ஒன்றுதான். ஆனால் அது எந்த பொருள் மேல் படுகிறதோ அதனுடைய வித்தியாசம் அதில் மேலே தான் இருக்கிறது. வேத வசனம் நம்மிடத்தில் வருகிறது, ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, நாம் எப்படி மாறுகிறோம் என்பது, நாம் ஒன்று கடினப்பட்டு போகலாம், இல்லாவிட்டால் நாம் உருகி கர்த்தர் விரும்புகிற வண்ணமாக நாம் மணையப்படலாம். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் மூலமாக நம்மை தேறினவர்களாக, எந்த நற்கிரைகளும் செய்ய தகுதியுள்ளவர்களாக நம்மை மாற்றுவாராக. அவருடைய திருநாமம் என்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமேன். நன்றி சகோதரரே.